தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்து வீரா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டப்பாங்குத்து திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சங்கரபாண்டி, தீப்தி, துர்கா, காதல் சுகுமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, மதுரை அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களையும் கற்பனை கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் இந்த டப்பாங்குத்து. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக தெருக்கூத்து ஆடுற குடும்பத்தில் பிறந்தவர் தான் சங்கரபாண்டி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தில் ரொம்ப புகழ்மிக்க ஒருவராக இருக்கார். தீப்தி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மா வேறு யாரு கூடயோ ஓடி போயிருப்பாங்க. இவங்க அப்பா யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாடக குழுவில் ஆடுறதுக்காக முதல் முறையாக வந்து சேர்றாங்க. தீப்தியும் சங்கரபாண்டியும் ஒரு கட்டத்தில் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீப்தியினுடைய அம்மா யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாயகனுடைய உதவியை நாடுறாங்க. ஒரு கட்டத்தில் சங்கரபாண்டியனுடைய மாமா தீப்தி அந்த நாடக குழுவில் ஆடுறதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கக்கூடிய சங்கரபாண்டி இதுக்கு முன்னாடி சின்ன திரையில் நடித்திருந்தார். முதல் முறையாக இந்த டப்பாங்குத்து திரைப்படத்தின் மூலமாக வெள்ளித்திரையில் நாயகனாக அறிமுகமாயிருக்காரு. இவருடைய தெருக்கூத்து நடனங்களில் ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் நடிப்பில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. குறிப்பாக தன்னுடைய வசன உச்சரிப்பில் மிரட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே நடித்திருந்தார். குறிப்பாக இந்த கதையினுடைய திருப்பங்களை குலசாமி பாட்டின் மூலமாக சொல்லியிருப்பது ரசிக்க வைக்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருந்தது. அதே போல் இந்த படத்தினுடைய நாயகி தீப்தி தன்னுடைய கதாபாத்திரத்தை நன்கு உணர்ந்து நடிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நாயகியும் நாயகனும் சேர்ந்து நடித்திருக்கக்கூடிய நடன காட்சிகள் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. அதே போல் நாயகி தீப்தி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் தன்னுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு தெரிந்ததுக்கப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு ஆடுற அந்த நடன காட்சி இருக்கு இல்லையா, நம்மளை உருக வைக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே போல் சங்கரபாண்டியனுடைய நடன குழுவில் நடன கலைஞராக இருக்கக்கூடிய துர்கா ஒரு சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய நடனத்தை பார்க்கும்போது உண்மையான தெருக்கூத்து கலைஞர்கள் எப்படி ஆடுவாங்களோ அதையே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதே போல் இந்த நடன குழுவில் நடிச்சிருக்கக்கூடிய காதல் சுகுமார் ஒரு பஃபூன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய கதாபாத்திரத்தை நன்கு உணர்ந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வராரு. குறிப்பாக நாயகன் நாயகியை விட தன்னுடைய நடிப்பால் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அவர் பண்ணுற சேஷ்டிகள் எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை சரவணன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு பின்னணி இசை ஒரு பலம். ஒளிப்பதிவு பத்வாச்சலமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே எடுத்திருக்காரு. ஒரு சில காட்சிகள் அவுட் ஆஃப் பொசிஷன் இருந்தாலும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்திருக்காரு. மொத்தத்தில் இந்த டப்பாங்குத்து தெருக்கூத்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய படம் தான். தெருக்கூத்து கலைஞர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.9. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.